வணக்கம் ராஜேஸ்வரி. அதான் இது தொடர்பா தற்போது அவர் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது. டெல்லியில் இருக்கக்கூடிய சாணக்கியபுரி காவல் நிலையத்தில் தான் இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரில் அவர் என்ன கூறுகிறார் என்றால், தமிழ்நாட்டின் மயிலாடுதுறை மக்களவை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நான். மேலும் புதுடெல்லியில் நடைபெறக்கூடிய இந்த நாடாளுமன்ற நடவடிக்கைகள் மற்றும் நாடாளுமன்ற குழு கூட்டங்கள் போன்ற அரசியலமைப்பு நடவடிக்கைகளில் தொடர்ந்து தவறாமல் கலந்து கொண்டிருக்கின்றேன். இது போன்ற நிலையில்தான் என்னை போன்ற சில எம்பிக்கள் அதிகாரப்பூர்வமான தங்குமிடம் புதுடெல்லியில் இன்னும் தயாராக இல்லாததால் கடந்த ஒரு வருடமாக தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியிருப்பதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் காலை நடைபயிற்சிக்கு செல்வது வழக்கம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அதுபோலதான் இன்றைய தினம் காலை இவரும், அதாவது நாடாளுமன்ற சுதாவும், ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய மற்றொரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினரான திருமதி ராஜாத்தையும் நடைபயிற்சிக்காக தமிழ்நாடு இல்லத்திலிருந்து அவர்கள் வெளியே சென்றதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். காலை 6:15 மணியிலிருந்து 6:20 மணி அளவில் போலந்து தூதரகத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் சென்று கொண்டிருந்த பொழுது எதிரே வந்த ஒரு வண்டியில் இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் முழு ஹெல்மெட் அணிந்து முகத்தை முழுவதுமாக மூடிக்கொண்டு ஸ்கூட்டியில் வந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எதிர் திசையிலிருந்து அவரை அணுகி அவர் அணிந்திருந்த தங்கச் சங்கிலியை படித்துக் கொண்டு தப்பிச் சென்றதாக சுதா தனது புகாரில் தெரிவித்திருக்கின்றார். எதிர் திசையிலிருந்து மெதுவாக வந்து கொண்டு அந்த இருசக்கர வாகனத்தில் அந்த நபர் மெதுவாக வந்து கொண்டிருந்ததால் செயின் பறிப்பவர் போன்று தெரியவில்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் எந்த விதமான சந்தேகம் இன்றி சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென தன்னை அணுகி கழுத்தில் இருந்த சங்கிலியை இழுத்ததோடு அதன் காரணமாக அந்த கழுத்தில் காயம் ஏற்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆடையும் சிறிது கிழிந்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார். இருந்தாலும் கீழே விடாமல் சுதாரித்துக் கொண்டு உதவிக்காக இருவரும் அழுததாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். சிறிது நேரம் கழித்து டெல்லி காவல்துறை ஒரு நடமாடும் ரோந்து வாகனத்தை அவர்கள் அணுகி புகார் அளித்ததாகவும், எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்து அது அதிகார வரம்பிற்கு உட்பட்ட அந்த காவல் நிலையத்தை அணுகுமாறு அங்கு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் சாணக்கியபுரி காவல் நிலையத்தில் அவர்கள் புகார் அளித்திருப்பதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். டெல்லியில் பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் தூதரகங்கள் உள்ளிட்ட பல முக்கியமான நிறுவனங்கள் இருக்கக்கூடிய சாணக்கியபுரி அப்படின்ற அந்த பகுதியில இது ஏற்கனவே பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டுதான் இருக்கும். இருந்தாலும் அந்த பாதுகாப்பை மீறி இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருப்பது மிகவும் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. உடனடியாக இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். 4 பவுன் கழுத்தில் அணிந்திருந்த அந்த சங்கிலியானது 4 பவுன்களுக்கு மேல் எடையுள்ள அந்த தங்க சங்கிலியை தான் இழந்திருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். இந்த சம்பவத்தால் தான் மிகவும் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். எனவே இந்த உயர் பாதுகாப்பு அடங்கிய இந்த மண்டலத்தில் ஏராளமான சிசிடிவி கேமராக்கள் இருந்த போதிலும் கூட இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. எனவே அந்த சிசிடிவி கேமரா உதவியுடன் குற்றவாளியை கண்டுபிடித்து கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கின்றார். பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் டெல்லியில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. ராஜேஸ்வரி.